ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷல் ப்ளம் கேக். கிறிஸ்மஸ் டேனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறதோ இல்லை ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, அப்புறம் பிரியாணி. பிரியாணி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷலுக்காக இந்த ப்ளம் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ளம் கேக் ஃப்ரூட்ஸ் கேக்குன்னு கூட சொல்லலாம். ஃப்ரூட்ஸ்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் செரி, அப்புறமேட்டு ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் கேஷ்யூநட்ஸு, அப்புறமேட்டு பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணுறனால இது ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை 1 நாள் முன்னாடி கூட நம்ம ஆட் பண்ணுற இந்த நட்ஸு இதெல்லாம் ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ஒரிஜினல் ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கலனா நம்ம சர்க்கரை பாவு எடுப்போம். அதுலேயே நம்ம வச்சுருக்க இந்த நட்ஸு, கிரேப்ஸு, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையும் போட்டு அதோடு கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்ச் ஜூஸில் ஒரு 2 நாள் முன்னாடியே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டேன். ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போது ப்ளம் கேக்கு செய்கிறதுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? 1 கப் டியூட்டி ஃப்ரூட்டி. ப்ளம் கேக்கில் டியூட்டி ஃப்ரூட்டியும் பிளாக் ட்ரை கிரேப்ஸும் ரொம்ப முக்கியம். 1/2 கப்பு கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். கேஷ்யூ கூட நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம், பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் கேஷ்யூநட் மட்டும் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு போட்டாச்சு. பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. இதுவும் டியூட்டி ஃப்ரூட்டியும் தான் ப்ளம் கேக்கில் மேக்ஸிமம் நம்ம சேர்த்துக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செரி நீங்கள் முழுசாக போடாதீங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. அது சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் கிடைக்கலனா கிரேப்ஸ் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அந்த ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த பேக்கெட்டில் அடைச்ச ஜூஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது எப்போ இது பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை கிரேப் ஜூஸோ எது இருந்தாலும் 1 கப் அளவு ஃப்ரெஷ் ஜூஸாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கண்பட பார்த்து வாங்குறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ நீங்கள் 1 கப் அளவு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த 2 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கலனா நம்ம சர்க்கரை பாவு எடுப்போம். அந்த சர்க்கரை பாவோடு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதோட வேக வச்சுருங்க. அது நல்லா வெந்துருச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும். இது நம்ம யூஸ்வலாக ஒயின் அந்த மாதிரி இதில் தான் இதை ஊற வைப்பாங்க. நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு ஒரு 2 நாள் இதை ஊற வச்சு அது நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா 2 நாள் நல்லா ஊறணும். இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியவே வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு நல்லா ஒரு க்ளீனான இடத்துல வச்சுருங்க. எறும்பு அதில் போய் சேராத அளவு க்ளீனான இடத்துல எடுத்து வச்சுருங்க. 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்டாக எல்லாம் உப்பி வந்திருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இல்லைனா அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரையில் 1/4 கப் சர்க்கரை எடுத்து நம்ம சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம். சர்க்கரை பாகு ஏன் எடுக்கிறோன்னா அந்த ப்ளம் கேக் டார்க் கலரில் வரணும். நம்ம எந்த ஒரு கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் அது நேச்சுரலாகவே அந்த டார்க் கலர் கொண்டு வரத்துக்கு தான் நம்ம சர்க்கரையை நல்லா சர்க்கரை பாகை நல்லா டார்க் கலரில் பாகு எடுக்க போகிறோம். நம்ம போட்ட சர்க்கரை அந்த சூட்டில் உருகணும். அதுவே உருகி வந்துடும், இந்த கலரில் வந்துடும். நீங்கள் தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணாதீங்க. நல்லா கோல்டு கலர் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த சர்க்கரை பாகை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிட்டுருக்கு. இந்த டைமில் 1 கப் அளவு சுடு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ சுடு தண்ணி ஊற்றும் போது அது நல்லா தண்ணியாகவே இருக்கும். இந்த கலருக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ 1 கப்பு சுடு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கான மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்க போகிறோம். இப்படி ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறதுனால கேக் உடனே பேக் ஆகி வரும். நான் 250 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ண போகிறோம். ஐசிங் சுகர்னால் ஒன்றும் கிடையாது, சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறது தான். இது கூட வந்து சில ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸ் எதுக்குன்னா ப்ளம் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பட்டை, சுக்கு வந்து சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சர்க்கரையோடு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஸ்பைசஸ் எதுக்குன்னா ப்ளம் கேக்குக்கு வந்து இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குது. அந்த ஒரு மாதிரி காரத்தன்மை எல்லாமே இருக்கும் நம்ம ப்ளம் கேக் சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை, நம்ம போட்ட பட்டை எல்லாமே அரைஞ்சி நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 100 ml வெண்ணெயை வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 முட்டை அந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த வெண்ணெயும் முட்டையும் நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவு கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை பவுடர், அந்த சர்க்கரை பவுடரையும் இந்த மாவோடு சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். எல்லாம் ஒன்றா நல்லா போட்டு கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, அது கேக்கோட டேஸ்ட்டை கெடுத்துரும். அப்புறம் ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்காது. நல்லா அந்த எண்ணெயை வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து அந்த தோசை மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவை காட்டிலும் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லை, அந்த 2 நாள் முன்னாடி ஊற வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்க அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து மேக்ஸிமம் அதில் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து மாவு வந்து இன்னும் தண்ணியாக ஆகிடும். நீங்கள் வந்து அந்த ஆரஞ்ச் ஜூஸை வந்து நல்லா வடிச்சிட்டு இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. 2 நாள் நல்லா ஊற வச்சதுனால அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஊறி அந்த ஆரஞ்ச் ஜூஸில் நல்லா உப்பி அதோட ஷேப்லேருந்து நல்லா உப்பி வந்திருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மாவு, நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த சர்க்கரை பாகு எல்லாமே வந்து கலந்து இந்த கலரில் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு ஏன் சேர்த்துக்கிறோன்னா நம்மளுக்கு ஸ்வீட்ஸுக்கு வந்து என்றைக்குமே அந்த உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேக்குக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 இன்ச் பேனில் வந்து ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டை வந்து போட போகிறோம். ஃபுல்லாக சுற்றிலும் ஓரங்கள்லையும் பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை வந்து அதில் வச்சு சுற்றிலும் நம்ம பட்டர் ஷீட்டால் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கேக் வந்து சைடில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, பிடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் சுற்றியும் வந்து நம்ம பட்டர் ஷீட்டால் கவர் பண்ணிக்கிட்டோம். கேக் எடுக்கும் போது ஈஸியாக வெளியே வரும். ஓகே, இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து ஊற்றுறோம். மாவு வந்து எப்போவுமே 3/4 ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றும் போது நம்மளோட கேக் வந்து உப்பி வரும்போது இடம் இல்லாமல் கீழே வழிஞ்சு வந்துடும். ஸோ வந்து எப்போவுமே கேக்குக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கேக் மாவை ஊற்றுங்க. பேனில் கேக் மாவு ஊற்றியாச்சு. இது வந்து 2 வாட்டி தட்டி விட்டோம்னா அது உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அந்த தட்டி விடுறதுனால அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி கேக் நல்லா பேக் ஆகி வரும். கேப் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். அதனால தான். ஓகே, நம்மளோட மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது என் பசங்களுக்காக குட்டி குட்டி கப் கேக் 2 ரெடி பண்ணியிருக்கேன். கேஷ்யூநட்ஸ் அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் இது எல்லாமே போட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வந்து இப்போ கேக்கை வந்து உள்ளே வச்சோடனே அது உடனே பேக்காக ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் எடுத்து கரெக்டான இடத்துல வச்சாச்சு. வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கப் கேக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து அதுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் இருந்தால் கருகிடும்.
பெரிய கேக்குக்கு வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 250 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி டைமிங் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே வேகலைன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்து வரும். ஸோ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து வச்ச ஷேப்லேருந்து நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். ஆக மொத்தம் வந்து 1 ஹவர் ஆச்சு எனக்கு கேக் நல்லா வேக. கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் மாவு ஒட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஓகே, இது கொஞ்சம் சில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கேக் பேனை வந்து திருப்பி போட்டு அந்த கேக்கில் இருக்கிற பட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கேக் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பரான பர்ஃபெக்ஷனில் வந்திருக்கு. கலரும் பார்க்க நல்லா ட்ரெடிஷ்னல் கலரில் இருக்குது. ப்ளம் கேக்கோட வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்குது. உள்ளே நல்லாவும் வெந்திருக்குது. கட் பண்ணும்போது அந்த சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும் போதே. ஃபைனலி நம்மளோட ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.